நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லப்பா, உங்க அப்பா தான். சொல்லுங்கம்மா. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். நான் இப்ப என்னடா சொல்றது? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களே மௌனமா இருக்காங்க. உண்மையை நம்ப வேண்டியது அவங்க தான். உனக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து தான் வரணும். நல்லா இருக்கு. அம்மாவும் பையனும் சேர்ந்து ரொம்ப நல்ல நாடகம் ஆடுறீங்க. அம்மா சேலஞ்ச் பண்றாங்க, பையன் கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஃபைனலி 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதானே? எங்களுக்கு அந்த அவசியம் இல்ல ஆன்ட்டி. நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மாவை பிரிக்கணும்னு பாக்குறீங்க. எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவோட இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க. நீ சொன்னா மட்டும் போதுமா? அத மித்ராவும் சொல்லணும்ல. ஐயோ, நான் அதை தான் சொல்ல வரேன். நான் அவருடைய பையன் கிடையாதுன்னு அப்பா தான் சொல்லணும். என்ன டெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்பா தான் சொல்லணும். அப்பா எப்போ என்கிட்ட சொல்றாரோ அப்பதான் நான் அந்த டெஸ்டையே பண்ணிப்பேன். சபாஷ் ஜுன்னு, சொல்ல வேண்டிய விஷயத்த செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிருக்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. டேய் ஜுன்னு, பாவம் பார்த்து உங்க அம்மா வேணா மன்னிச்சு விடுவா. ஆனா உனக்குள்ள நந்தன் வம்சத்தோட ரத்தம் தான் ஓடுதுன்னு உன்னோட பேச்சிலே நீ நிரூபிச்சிட்ட. டேய் விவேக், என்னடா அந்த ஜுன்னுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துறியா? அவன் சின்ன பையன், அவன் உனக்கு இன்ஸ்பிரேஷனா? அவன் சின்ன பையனா இருக்கலாமா, ஆனா அவனோட எண்ணங்கள் ரொம்ப பெருசு. அவனுடைய தைரியம் பெருசு. என்னடா பெரிய தைரியம்? பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசுறதா? தப்பு செஞ்சவங்களை கேள்வி கேட்கறது. எனக்கும் அந்த தைரியம் இருந்தா உன்னை அந்த ஹோட்டல் வரைக்கும் நான் போக விட்டுருக்க மாட்டேன். என்னை பெத்தம்மா ஒரு கேவலமான விஷயத்த செய்யறதுக்கு காரணம் நான் தாங்கிற கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்திருக்காது. என்னடா ஏதோ ஹோட்டல்னு சொல்ற? நீ இப்போ என்ன பேசுற? எனக்கு தெரியுமா, நீ என்ன செஞ்சன்னு எனக்கு எல்லாம் தெரியும். டேய், நான் எதுவும் செய்யல. நீ தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணாத. இந்த விஷயத்த நான் முன்னாடியே செஞ்சிருந்தா நிலைமை கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுமா. டேய் விவேக், என்கிட்ட கான்ட்ரோவர்சி வேண்டாம். காலையில உன் தங்கச்சி வந்தால, அவகிட்ட என்ன பேசுன? உன்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை அவகிட்ட சொல்லிக்கிட்டு. சொல்ல முடியாத விஷயமா இல்ல சொல்லக்கூடாத விஷயமா? சொன்னாலும் உனக்கு புரியாதுமா. அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ ரகசியமா பேசியிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? உன்னால முடியாததை நாங்க செய்ய போறோம். என்னால செய்ய முடியாததா? என்னடா, எனக்கு தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாம எதுவும் நடக்காதுமா. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு என்னடா அர்த்தம்? எதுவா இருந்தாலும் எனக்கு நேரடியா சொல்லு. எல்லாத்தையும் குறுக்கு வழியில செய்யற உனக்கு நேரடியா சொன்னாலும் யூஸ் இல்லமா. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் அண்ட் see. டேய் விவேக், பாத்தியா மித்ரா, அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய நாடகம் ஆடுறாங்க. முதல்ல என்னன்னா, லக்ஷ்மி என்னோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அந்த ஜுன்னுவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்து பின்வாசல் வழியா அனுப்பி வச்சிட்டா. இப்போ வீட்ல இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிருக்கா. அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய டிராமா ஆடினாலும் I just don't care மித்ரா. நீ ஏன் பக்கம் இருக்க? உன் வாயாலே சொல்லணும்னு அந்த ஜுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல. நம்ம இப்பவே கீழே போலாம் வா. DNA டெஸ்ட் பண்ண சொல்லி உன் வாயாலே நீ அவங்கிட்ட சொல்லு மித்ரா. அந்த ஜுன்னுவையும் அவ அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். வா வா மித்ரா. Enough மோனிஷா. மித்ரா, எல்லாம் போதும். இப்ப வரைக்கும் நீ செஞ்சது எல்லாம் போதும். இது எல்லாத்தையும் நான் நமக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், விட்டுடு. நீ என்ன பேசிட்டு இருக்க மித்ரா? அந்த ஜுன்னு தான் நந்தன் குடும்பத்தோட வாரிசுதான். அவன் இந்த நந்தன் குடும்பத்தோட வாரிசுதான்.
ஃபீல் பண்ணாத ஜுன்னு. அம்மா தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல, சீக்கிரம் அப்பாவும் பக்கத்துல வந்துருவாரு. அப்பா மனுஷா சொன்ன எதையும் கேட்க மாட்டாரு, நீ சொன்னதுதான் கேட்பாரு ஜுன்னு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. பாருங்கம்மா, நான் என்ன சொன்னாலும் ஜுன்னு அமைதியாவே இருக்கான். இதுக்கு காரணம் நான் தான் லக்கி. ஐம் சாரி ஜுன்னு, என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. மன்னிக்க வேண்டியது நான் கிடையாதுமா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட தான் நான் சாரி சொல்லணும். நான் மட்டும் கிடையாதுமா, அப்பா, பாட்டி, தாத்தா, மனிஷா, சின்ன பாட்டி எல்லாரும் உங்ககிட்ட தான் சாரி சொல்லணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்மா, உங்களை அழ வைக்கிறோம். எங்களால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஜுன்னு, ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பார்க்குறேன்ல, உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. தாத்தா, நான் திரும்பவும் சொல்றேன், அப்பா சொன்னா மட்டும்தான் நான் டெஸ்ட் பண்ணிப்பேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். டேய், யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நீ மித்ராவோட பையன்தான்டா, நந்தன் வம்சத்தோட வாரிசு. நான் தான் சொல்றேன்ல. ஜுன்னு, இந்த வார்த்தையை உங்க அப்பா எல்லார் முன்னாடி சொல்ற நாள் வரும். அன்னைக்குதான் உன் அம்மாவோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். பெரியம்மா, அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாரும் வாங்க. என்னடி ஏதோ சிட்டி பஸ் மாதிரி காலையில இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? பெரியம்மா, இது உங்களுக்கு. அண்ணா, இது உங்களுக்கு. இது உங்களுக்கு. ஜானு, இது உனக்கு. அண்ணி, இது உங்களுக்கு. ஏதாவது விசேஷமா சஞ்சனா? ஆமா அண்ணி, ரொம்ப பெரிய விசேஷம். காலையில நான் கேட்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. என்ன விசேஷம், அதுவும் எனக்கு தெரியாம? இந்தாங்க, நாளைக்கு கோயில்ல பூஜை இருக்கு, நீங்க எல்லாரும் தவறாம வந்துடணும். ஜானு, அதுல உனக்கு பிடிச்ச பட்டு புடவை தான் இருக்கு, நாளைக்கே நீ அதுதான் கட்டிட்டு வரணும்.